Hi friends, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்கன் நூடுல்ஸ் ப்ரிப்பரேஷன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு முட்டையை எடுத்து உடச்சி ஊற்றிக்கலாம். அது கூட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கார்ன்ஃப்ளவர், ரைஸ் ஃப்ளார், கிராம் ஃப்ளார், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், ஃபுட் கலர், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அது கூட தேவைக்கேற்ப உப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 400 கிராம் நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 250 கிராம் சிக்கன் போதுமான அளவு. கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை, புதினா கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அது கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட் இருக்கும். இதை 10 மினிட்ஸ் ஊற வச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி காய வச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம ஊற வச்சிருக்க சிக்கனை பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு 70% குக் ஆனதும் நம்ம இந்த சிக்கனை எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஓவராகவும் வெந்துடக்கூடாது. ஏன்னா நம்ம நூடுல்ஸில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அதனால் 70% குக் ஆனிச்சுன்னா போதும். சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். மீதி இருக்க சிக்கனையும் சேர்த்து பொரித்து எடுத்தாச்சு. இதை நம்ம அப்படியே கூலாக விட்டுறலாம். நூடுல்ஸை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி பேக்கெட் எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா காஞ்செடுத்ததுக்கப்புறம் நம்ம நூடுல்ஸ் ஆட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். நூடுல்ஸ் ஒரு 90% குக் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம். அது கூட கொஞ்சம் ஆயில் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். நூடுல்ஸ் நல்லா வெந்துடுச்சு. நம்ம அதில் இருக்க தண்ணியை வடிச்சிட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அது கூட கொஞ்சம் எண்ணெயை சேர்த்து நல்லா பெரட்டி எடுத்துக்க போகிறோம். ஏன்னா அப்போ தான் ஒட்டாமல் கொஞ்சம் உதிரி உதிரியாக கிடைக்கும் நம்மளுக்கு நூடுல்ஸு. இப்போது சிக்கன் நூடுல்ஸ் ப்ரிப்ரேஷன் பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றினதுக்கப்புறம் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி எடுத்துக்கணும். அது கூட நம்ம கருவேப்பிலையும் கொஞ்சம் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். இது வதங்கினதுக்கு அப்புறம் பீன்ஸை சேர்த்து வதக்கி எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கேரட்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூட முட்டைக்கோஸ் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா டீப் ஃப்ரை கொடுத்துக்கலாம். இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அது கூட கொஞ்சம் சால்ட் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். இந்த டைமில் கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் இப்போ சேர்த்திக்க போகிறோம். இப்போ சோயா சாஸ் 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். டொமேட்டோ சாஸ் சேர்த்திக்கிறோம். ரெட் சில்லி சாஸ் சேர்த்திக்கிறோம். கிரீன் சில்லி சாஸ், சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் வினிகரும் சேர்த்துக்கலாம்.
அது கூட கொஞ்சம் வந்துட்டு ரெட் சில்லி பவுடர் சேர்த்திக்கிறோம், காரம் கொஞ்சம் தேவைன்றதுனால. நூடுல்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். கூட கொஞ்சம் பெப்பர் சேர்த்திக்கிறோம். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சில்லி சிக்கனை மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். நம்ம ஆற வச்சுருக்க நூடுல்ஸை சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 2 to 3 minutes நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ளேவருக்கு வந்துட்டு கொத்தமல்லி இலையை கொஞ்சம் போட்டு அது கூடவே பெரட்டி எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் அடுப்பை வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சிக்கன் நூடுல்ஸ் வந்துட்டு ஃபுல்லாக குக் ஆயாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு வேற ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். யம்மியான சிக்கன் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.